துப்பாக்கி எடுத்து சுடுவேன், நான் சுட்டுவிடுவேன்லாம் அந்த போலீஸ்காரர் எங்களை மிரட்டுறாரு. அவருக்கு இன்னும் 2 மாசத்துல ஷூட்டிங் ஆர்டர் கிடைக்குதான். அதை வச்சு என் பிள்ளைகளை சுடுவாராம். ஷூட்டிங் கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பேசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் தராங்க. என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். நான் கேஸ் கொடுத்துருக்கேன். அவிய எஃப்ஐஆருக்கு இந்த பிள்ளைகளை வச்சு நான் எதுவும் பார்த்துட்டேன். அப்ப இவளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க ஊருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. பாயாசத்துக்காக இப்படி ஒரு மோதலா? கோவில் கொடைவிழாவில் பாயாசத்தால் இரு தரப்புக்கு மூண்ட மோதல். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது குற்றம் சாட்டப்படும் நிலையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து பொதுமக்கள் முறையீடு. கொடுக்க கிடையாதுன்னு சொல்லி அடிக்க வந்தது பாயாசம். அப்போ ஒரு பக்கத்துல என் தம்பி ஒரு பையன் நின்னவன் ஏன் அந்த பையனை அடிக்க வரா அப்படின்னு கேட்டதுக்கு, இது நான் பாயசத்துக்காக அடிக்க வரல, முன்விரோதமாட்டு தான் நான் அடிக்க வரேன், அவனுக்கு எனக்கு முன்விரோதம் இருக்கு, அதனால தான் நான் அடிக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல உள்ள போலீஸ் முருகங்கிறவங்க அவங்க பையன் அவங்களும் சேர்ந்து என் பிள்ளைய சேரால அடிச்சாங்க. அடிச்சுட்டு இப்போ இந்த நான் அவியலும் கேஸ் போட்டு கொடுத்துருக்காவ, நானும் கேஸ் கொடுத்துருக்கேன். என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். நான் கேஸ் கொடுத்துருக்கேன். அவிய எஃப்ஐஆருக்கு என்கிட்ட சமரசத்துக்கு வராவ. இப்ப எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் போன் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு எனக்கு வீட்டுக்காரர் கிடையாது, 2 பசங்க மட்டும்தான். இந்த பிள்ளைகளை வச்சு நான் எதுவும் பார்த்துட்டேன். அப்ப இவளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க ஊருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இல்லாம இருக்கிறதுனால நான் இந்த இப்படி எனக்கு எப்பவுமே எப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுடுவேன், நான் சுட்டுவிடுவேன்லாம் அந்த போலீஸ்காரர் எங்களை மிரட்டுறாரு. அவருக்கு இன்னும் 2 மாசத்துல ஷூட்டிங் ஆர்டர் கிடைக்குதான். அதை வச்சு என் பிள்ளைகளை சுடுவாராம். ஷூட்டிங் கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம வேற அவிய குடும்ப ஆட்கள், பெரிய ஆட்கள், இந்த எங்க ஊர்ல பால விநாயகன் ஒரு ஆள் இருக்காரு, அவரும் முன்விரோதத்தை நாங்க வச்சு நாங்க இவனை பழி தீக்காம விட மாட்டோம் அப்படின்லாம் அவங்க எல்லாம் பேசுறாங்க. பேசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் தராங்க. நான் இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கிறது எப்படின்னா என் பிள்ளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அதுல வேற என் பையன் இப்போ எஸ்எம்ஆர் கடையில தான் வேலை பாக்குறான். நைட்டு 10 மணிக்கு பிறகுதான் வருவான். கடை அடைச்சிட்டு வரும்போது 10 ஆயிரும். அந்த நேரத்துல அவங்க ஏதாவது பண்ண எனக்கு தெரியாது, நான் வீட்டுல இருப்பேன். நம்ம பிள்ளை கடையில போயிட்டு வர கொஞ்சம் லேட்டா தான் வருவான் அப்படின்னு நான் இருப்பேன். அவங்க எதுவும் பண்ணிட்டா நமக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு எண்ணத்துல நான் முன் ஜாக்கிரதையாட்டு என் பிள்ளைக்கு உயிர் பாதுகாப்புக்காக நாங்க வந்திருக்கேன். எந்த ஊர்னா சிவசுப்பிரமணியபுரம் கோயில் கூட. அடுத்த கட்டமா வேற நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு அங்கங்க மேல 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 போக வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்?